பலருடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய சித்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் என்று பலர் விரும்புகின்றார்கள். ஆனால் அப்படி இல்லை. தேவன் 2 காரணத்தினால தேவன் தம்முடைய முழு சித்தத்தை யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. முதலாவது காரணம் நான் சொன்ன மாதிரி, தேவன் நாம் அவரை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்ற தேவன் விரும்புகின்றார். முழு சித்தத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு வைங்களேன், ஏற்கனவே ஜெபிப்பது எவ்வளோ போராட்டம் நமக்கெல்லாம். முழுசும் ஆண்டவர் சொல்லிட்டா அவ்வளோதான், ஆண்டவரே நன்றி, தேங்க்யூ வெரி மச், எனக்கு அடுத்த பிரச்சனை வரும்போது உங்களை பார்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பெட்டி தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன ஒவ்வொரு நாளும் தேடணும் மகனே, ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனத்துக்கு வரணும். அதனால நீ ஒவ்வொரு நாளும் என்னை நீ தேட தேட உன்னை நான் வழி நடத்தி உன்னை செம்மையான பாதையில நான் வழி நடத்த வல்ல தேவனாய் இருக்கேன் என்று தேவன் சொல்லி. 2வது காரணம், ஏன் தேவன் முழுமையாக தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதில்லைன்னா, அவர் வெளிப்படுத்திட்டாருன்னா நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா அவனுடைய வார்த்தை சொல்கின்றது, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. அப்படின்னா தேவன் தம்மை நேசிக்கின்ற ஜனங்களை கொண்டு செய்ய போகின்ற காரியங்கள் பயங்கரம். தேவன் சொல்றாரு, நான் இன்னைக்கு உன்னை கொண்டு நான் அடுத்த 10 வருஷத்துல செய்ய போற காரியத்தை நான் இன்னைக்கு உனக்கு காமிச்சுன்னா நீ பயந்தே ஓடி போயிடுவேன். ஆனா நீ என்னை நம்பி ஒவ்வொரு நாளும் உண்மையாக என்னை பின்பற்றி உன்னை நான் வைத்திருக்கிற இடத்தில் என்னை உண்மையாக தேடி இருந்தினா, அந்த இடத்திலிருந்து நான் உன்னை படிப்படியாக உயர்த்தி உன்னை நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஐயா, உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருடம் தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புத விதங்களில் உங்களை வழிநடத்த விரும்புகின்றார். நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இது, ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதலை என் வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு வெளிப்படுத்துங்க. உம்மை நான் தேடுகின்றேன். நீங்க எனக்கு முன்பதாக சென்று அந்த கோணலான பாதைகளை செம்மைப்படுத்தி நான் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்வீங்க. அந்த விசுவாசத்துல உம்மை பின்பற்றுறேன்னு சொல்லும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்.